Hi friends, welcome to Colorful Aari. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா sugar beads அதெல்லாம் எப்படி ஸ்டிட்ச் பண்றது அப்படிங்கறத பார்க்கலாம். இதான் golden color sugar beads. ஆரி வர்க்ல நம்ம ரொம்ப அதிகமா யூஸ் பண்ற sugar beads ன்னு பாத்தீங்கன்னா இந்த golden color sugar beads தான் வந்து நம்ம அதிகமா வந்து யூஸ் பண்ணுவோம். இது antique color sugar beads. இது silver color sugar bead. இது இல்லாம இன்னும் நிறைய கலர்ஸ்ல வந்து sugar beads வந்து இருக்குது. இது light yellow color sugar bead. இது வந்து red color, blue color, light green color, violet color. இது dark green. இது white color. இது light rose color. இந்த beads எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா sugar beads அப்படினு சொல்வாங்க. இப்போ இந்த மாதிரி bead பாத்தீங்கன்னா round bead. இது ஒவ்வொன்றிலும் ஒவ்வொரு சைஸஸ் வந்து இருக்குது. நம்பர் 2, 3, 4, 5 அப்படினு சொல்லி சைஸ் வரைய வந்து இந்த bead வந்து இருக்குது. நமக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ்ல வாங்கி நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த beads எல்லாம் எப்படி ஸ்டிட்ச் பண்றது அப்படிங்கறத பார்க்கலாம். இப்போ இந்த golden color sugar beads எப்படி ஸ்டிட்ச் பண்றது அப்படிங்கறத பார்க்கலாம். sugar beads ஸ்டிட்ச் பண்றதுக்கு நான் இந்த மாதிரி iron needle தான் வந்து நான் யூஸ் பண்ண போறேன். இப்போ இந்த sugar beads வந்து ஸ்டிட்ச் பண்றதுக்கு silk thread வந்து யூஸ் பண்ண கூடாது. இந்த மாதிரி நார்மல் டெய்லரிங் thread அது சிங்கிளா தான் வந்து யூஸ் பண்ணனும். இந்த மாதிரி golden color sugar beads யூஸ் பண்றப்ப நம்ம சாண்டில் கலர் அல்லது golden color thread வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கலர் sugar beads யூஸ் பண்ணல எந்த கலர்ல நம்ம beads எடுக்கறோமோ சேம் கலர்ல தான் வந்து thread வந்து எடுத்துக்கணும். நம்ம வேற கலர் thread போட்டு யூஸ் பண்ணா அந்த beads ஓட கலர் வந்து டோட்டலா வந்து சேஞ்ச் ஆயிரும். இப்போ இந்த golden color sugar beads எப்படி ஸ்டிட்ச் பண்றது அப்படிங்கறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி நார்மல் டெய்லரிங் thread சிங்கிளா வந்து எடுத்துக்கங்க, டபுளா எடுக்க வேண்டாம். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு லைன் வந்து போட்டுருக்கேன். இப்போ thread இங்க இருந்து வந்து எடுத்துக்கலாம். thread எடுத்துட்டு இப்போ இந்த sugar beads நீடில்ல வந்து எப்படி விடுறது அப்படிங்கறத பார்க்கலாம். இப்போ இந்த நீடிலோட ஹூக் பாயிண்ட இந்த beads ஓட ஹோல்ஸ்க்கு உள்ள விட்டுட்டு நம்மளோட கை வச்சு இந்த மாதிரி மேலே தள்ளி விடுங்க. இப்போ இன்னொன்று உள்ள விட்டு காமிக்கிறேன். இந்த மாதிரி உள்ள விட்டுட்டு நம்மளோட கை வச்சு இந்த மாதிரி மேலே தள்ளி விடுங்க. இந்த மாதிரி நீடில்ல வந்து பீடை எடுத்துட்டு இந்த ஹூக் பாயிண்ட்டை இந்த த்ரெட்டை பிடிச்சிட்டு இந்த sugar beads வந்து இந்த மாதிரி கீழே தள்ளி விட்டுருங்க. கீழே தள்ளி விட்டுட்டு இதுக்கு பக்கத்துலேயே வந்து நம்ம வந்து ஒரு ஸ்மால் செயின் போடணும். ரொம்ப தூரமாக இந்த மாதிரி தள்ளி வந்து ஒரு செயின் வந்து போடக்கூடாது. இந்த பீட்ஸை ஒட்டியே வந்து ஒரு செயின் வந்து போட்டுக்கோங்க. இந்த மாதிரி த்ரெட் எடுத்துட்டு மறுபடியும் இந்த பீட்ஸ்குள்ளே விட்டுட்டு கை வச்சு இந்த மாதிரி மேலே தள்ளிட்டு இந்த நீடில் பிடிச்சிட்டு இந்த மாதிரி தள்ளி விட்டிங்கன்னா அந்த பீட்ஸ் வந்து த்ரெட்டுக்கு கீழே போயிடும். அதுக்கப்புறம் கீழே இருக்கிற த்ரெட்டை பிடிச்சி இழுத்திங்கன்னா அந்த பீடுக்கு பக்கத்துலேயே வந்து இந்த பீடும் வந்துடும். இப்போ இங்கே வந்து ஒரு ஸ்மால் செயின் போட்டுக்கோங்க. த்ரெட் எடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு சுகர் பீட்குள்ளே நீடில் விட்டுட்டு நம்ம கை வச்சு மேலே தள்ளி விட்டுக்கோங்க. தள்ளி விட்டுட்டு இந்த நீடிலுக்குள்ளே இந்த சுகர் பீடை இப்படி தள்ளி விட்டுட்டிங்கன்னா ஃப்ரேமுக்கு கீழே இருக்கிற த்ரெட்டை பிடிச்சி இழுத்திங்கன்னா டைட் ஆயிரும். இப்போது இங்கே வந்து ஒரு ஸ்மால் செயின் போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் பிகினர்ஸாக இருக்கிறப்ப இந்த மாதிரி ஒரு பீடாவே எடுத்து வந்து ஸ்டிச்சஸ் வந்து பண்ணுங்கள்.
நல்லா ப்ராக்டிஸ் ஆனதுக்கப்புறம் ரெண்டு ரெண்டு பீடாக வச்சு கூட நம்ம ஸ்டிச்சஸ் வந்து பண்ணிக்கலாம். இப்போ இந்த பீட்குள்ளே விட்டுட்டு நம்ம கை வச்சு இந்த மாதிரி மேலே தள்ளி விட்டுட்டு இந்த த்ரெட்டை பிடிச்சிட்டு அந்த சுகர் பீடை விட்டிங்கன்னா அது கீழே வந்துடும். இந்த மாதிரி கை வச்சு உள்ளே தள்ளி விட்டுக்குங்க. உள்ளே தள்ளி விட்டுட்டு பக்கத்துலேயே வந்து ஒரு செயின் போட்டுக்குங்க. இந்த மாதிரி ஹோல்ஸ்க்கு உள்ளே விட்டு எடுத்துட்டு இந்த மாதிரி விட்டிங்கனாவே இங்கே வந்து அந்த பீட்ஸ் வந்து நின்றுக்கும். இப்போ நீங்கள் உங்கள் கையில் வச்சு இந்த மாதிரி உள்ளே தள்ளி விட்டிங்கன்னா அது வந்து கீழே வந்து போயிடும். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒவ்வொரு பீடாவே வந்து வச்சு ஸ்டிச்சஸ் வந்து பண்ணிக்கோங்க. நல்லா ப்ராக்டிஸ் ஆனதுக்கப்புறம் நீடில் வந்து நிறைய பீடு வந்து வச்சுட்டு வந்து இந்த மாதிரி நிறைய ஒரே டைமில் வந்து நிறைய பீட்ஸ் வந்து நம்ம எடுத்துகிட்டு வந்து ஸ்டிச்சஸ் வந்து பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு சிங்கிள் பீடாகவே வந்து வச்சு ஸ்டிச்சஸ் வந்து பண்ணுங்கள். நிறைய பீடு வந்து எடுக்க வேண்டாம். இந்த மாதிரி ஒரே டைமில் நிறைய பீடு எடுத்துகிட்டு நீங்கள் ஒவ்வொரு பீடாக வந்து விட்டிங்கன்னா இப்படி தள்ளி விட்டுட்டு இந்த மாதிரி ஒவ்வொரு பீடாக தள்ளி விட்டுட்டு வந்து ஸ்டிச்சஸ் வந்து பண்ணிக்கலாம். இப்போ இங்கே வந்து நான் வந்து நாட் வந்து போட்டுக்கிறேன். இந்த மாதிரி பெரிய பீட்ஸும் சேம் இதே மாதிரி தான் வந்து ஸ்டிச்சஸ் வந்து பண்ணணும். ஆனால் இது வந்து ஒவ்வொரு பீடாக தான் வந்து கண்டிப்பாக வந்து நம்ம ஸ்டிச்சஸ் வந்து பண்ணணும். 2 பீடு வந்து கொடுக்கவே கூடாது. இப்போ நான் இங்கேருந்து வந்து த்ரெட் எடுத்துக்கிறேன். இது சிங்கிள் த்ரெட்டு தான் வந்து போடணும். இப்போ இந்த பீட்ஸோட ஹோல்ஸ்க்கு உள்ளே வந்து விட்டுட்டு நம்ம கை வச்சு மேலே தள்ளோம்னா பீடு இந்த மாதிரி வந்துடும். இப்போது இந்த த்ரெட்டை நீடில் பிடிச்சிட்டு இப்படி விட்டிங்கன்னா அது வந்து கீழே போயிடும். இப்போ இங்கே வந்து ஒரு செயின் போட்டுக்கோங்க. இதே மாதிரி தான் எல்லா பீடும் வந்து நீடில் வந்து எடுத்துகிட்டு நம்ம கை வச்சு மேலே தள்ளோம்னா நீடிலுக்குள்ளே வந்து பீடு வந்துடும். இப்போ இந்த த்ரெட்டை பிடிச்சிட்டு இதை விட்டிங்கன்னா அந்த மாதிரி கொஞ்சம் தள்ளி விட்டிங்கன்னா அது வந்து போயிடும். இந்த பீடெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பீடை தான் வந்து நம்ம ஸ்டிச்சஸ் வந்து பண்ணணும். 2 பீடு வந்து சேர்த்து வந்து பண்ணக்கூடாது. இந்த ஹோல்ஸில் விட்டுட்டு கை வச்சு மேலே தள்ளிட்டு இந்த த்ரெட்டை பிடிச்சிட்டு இப்படி கீழே ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா கீழே வந்து போயிடும். இந்த மாதிரி த்ரெட்டை மேலே எடுத்துகிட்டு மறுபடியும் ஒரு பீடுக்கு உள்ளே வந்து விட்டு நம்ம கை வச்சு மேலே தள்ளிட்டு இந்த த்ரெட்டில் பிடிச்சி விட்டிங்கன்னா கீழே வந்துடும். இப்போ இந்த மாதிரி உள்ளே தள்ளிட்டு த்ரெட் இந்த மாதிரி மேலே எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நீடிலுக்கு உள்ளே விட்டுட்டு கை வச்சு மேலே தள்ளிட்டு இந்த மாதிரி கை வச்சு உள்ளே தள்ளி விட்டிங்கன்னா பீடு வந்து உள்ளே வந்து போயிடும். இப்போ இந்த மாதிரி தான் வந்து பீட்ஸ் வந்து ஸ்டிச்சஸ் வந்து பண்ணணும். ஒரு ஷார்ப்பான எட்ஜில் வந்து இந்த பீட்ஸை வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு இதில் எப்படி ஷார்ப் எட்ஜஸ் வந்து கொடுத்து வந்து ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ இங்கேருந்து வந்து த்ரெட் எடுத்துக்கலாம். த்ரெட் எடுத்துகிட்டு
இது வந்து ஒரு பீடாக வந்து லோட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கை வச்சு பீடை வந்து மேலே தள்ளினீங்கனாவே வந்து அது வந்து நீடிலுக்கு உள்ளே வந்து போயிடும். நம்ம ஒரே டைமில் வந்து நிறைய பீட் வந்து எடுத்துக்கலாம் இந்த நீடிலில். இதே சுலிப் நீடிலெலாம் எடுத்திங்கன்னா அதில் 3 பீடு 4 பீடுக்கு மேலே வந்து உள்ளே போகாது. இப்போ ஒரு பீடை வந்து உள்ளே விட்டுட்டு இந்த கையில் இந்த மாதிரி கீழே தள்ளி விடுங்க. தள்ளி விட்டுட்டு ஸ்டிச்சஸ் வந்து போட்டுக்கோங்க. ஒரு செயின் போட்டுட்டு இப்போ ஒரு பீடு விட்டுட்டு மறுபடியும் ஒரு செயின். இது நல்லா ப்ராக்டிஸ் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி நிறைய பீடு எடுத்து வந்து ஸ்டிச்சஸ் வந்து பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஒரு பீடாகவே எடுத்து வந்து ஸ்டிச்சஸ் வந்து பண்ணுங்கள். நம்மளோட அந்த மோதிர விரலில் வந்து அந்த பீடை வந்து கீழே தள்ளி விடணும். இப்போ இந்த மாதிரி பீட்ஸை வந்து கிளாத் மேலேயே போடாதீங்க. நம்ம இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் பண்ணுறப்போ நம்ம நீடில் உள்ளே விட்டு எடுக்கிறப்ப வந்து பீட்ஸ் வந்து இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து செதறி போயிடும். அதனால் ஒரு சின்ன பிளேட்டில் போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து ஸ்டிச்சஸ் வந்து பண்ணுங்கள். இந்த மாதிரி பீட்ஸை வந்து கை வச்சு மேலே இழுத்திங்கன்னா இந்த நீடிலுக்கு உள்ளே வந்து போயிடும். ஒரே டைமில் நிறைய பீட்ஸ் எடுத்து நம்ம ஸ்டிச்சஸ் வந்து பண்ணுறப்ப டைம் வந்து சேவ் ஆகும். ஒரு பீடாக எடுத்து ஸ்டிச்சஸ் பண்ணால் ரொம்ப லேட் ஆகும். அதனால தான் இந்த மாதிரி ஒரே டைமில் நிறைய பீட்ஸ் எடுத்து வந்து நம்ம வந்து ஸ்டிச்சஸ் வந்து பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து கொஞ்சம் ப்ராக்டிஸ் வேணும். ஃபஸ்ட்டு சிங்கிள் பீடாக வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இப்போ இங்கே ஷார்ப் எட்ஜ் வந்துடுச்சு. ஒரு பீடு கொடுத்துட்டு இன்னொரு பீடு மேலே கொடுத்துக்குங்க. அப்போ தான் ஷார்ப் எட்ஜ் வந்து நல்லா வந்து கிடைக்கும். இப்போ இங்கே ஒரு பீடு கொடுத்துட்டு இப்போது இந்த சைடில் ஒரு செயின் போடுங்க. ஸ்மால் செயின் போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து இந்த சைடில் வந்து பீடு வந்து கொடுங்க. இங்கே ஒரு ஸ்மால் செயின் போட்டுட்டு அதுக்கப்புறமா தான் வந்து பீடு வந்து கொடுக்கணும். நீங்கள் அப்படி கொடுக்குறப்ப தான் வந்து இந்த ஷார்ப் எட்ஜ் வந்து கிடைக்கும். ரொம்ப கேப் இல்லாமல் நெருக்கமாக வந்து பீடு வந்து கொடுங்க. ரொம்ப கேப் விட்டு போட்டிங்கன்னா நல்லா இருக்காது பார்க்குறக்கு. இங்கே நம்ம ஒரே பீடு வந்து கொடுத்துக்கலாம். ஏன்னா ஷார்ப் எட்ஜ் வருது, அதனால் கொடுத்துட்டு இங்கே வந்து நாட் போட்டுக்கலாம்.
நான் வந்து ரோஸ் கலரில் த்ரெட் எடுத்துருக்கிறேன். அதனால் வந்து உங்களுக்கு அந்த கேப்பெல்லாம் வந்து த்ரெட் கலர் வந்து வேறு மாதிரி வந்து தெரியுது. நீங்கள் சேம் கலர் வந்து கோல்டன் கலர்லேயோ இல்லை லைட் எல்லோ கலரில் வந்து த்ரெட் எடுத்துட்டால் இந்த மாதிரி வந்து தெரியாது. பீட்ஸ் வந்து இப்படி தான் வந்து ஸ்டிச் பண்ணணும். நான் இந்த 2 கலர் சுகர் பீட்ஸ் யூஸ் பண்ணி நான் கம்ப்ளீட்டாக ஒரு டிசைன் வந்து பண்ணியிருக்கிறேன். அதை பார்க்கலாம். இதுதான் நான் போட்ட டிசைனோட டிராயிங். நான் போட்ட டிசைனை பார்க்கலாம். இதுதான் நான் போட்ட டிசைன். அவுட்லைன் வந்து ரெட் கலர் சுகர் பீட் வந்து கொடுத்துருக்குறேன். உள்ள ஃபில்லிங் வந்து லைட் எல்லோ கலர் வந்து கொடுத்துருக்குறேன். லீஃப்க்கு க்ரீன் கலர் சுகர் பீட்ஸ் வந்து கொடுத்துருக்குறேன். இதுக்கு நீங்கள் அந்த ரெட் கலர் சுகர் பீட்ஸ் கொடுக்குறப்ப சேம் ரெட் கலர் த்ரெட் தான் வந்து எடுக்கணும். வேறு கலர் த்ரெட் வந்து எடுக்காதீங்க. அதே மாதிரி லைட் எல்லோ கலர் பீட்ஸ் கொடுத்துருக்குறேன். அதே மாதிரி லைட் எல்லோ கலர் த்ரெட்டு தான் வந்து நான் வந்து எடுத்துருக்கிறேன். நீங்கள் வேறு கலர் போட்டிங்கன்னா அந்த பீட்ஸோட கலர் வந்து டோட்டலாக வந்து சேஞ்ச் ஆயிரும். கலர் சுகர் பீட்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன கலர் யூஸ் பண்ணுறீங்களோ அதே கலர் வந்து த்ரெட் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த டிராயிங்கும் இந்த டிசைனையும் பிளாகில் அப்லோட் பண்ணுறேன். அதோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். செக் பண்ணி பாருங்கள். இது ரொம்ப சிம்பிளான டிசைன். எல்லோரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.